நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போட்டியே இனிமே ரெண்டே ரெண்டு பேருக்கு தான். ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிவிக்கே தான். ஏன்னா ஏன்னா அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த பக்கம் யாருமே அமர்ந்திருக்க மாட்டீங்க. 234 இனிமே நாங்க தான். சரி, போதும் போதும். எங்களுடைய முதல்வரை பற்றியும் எங்கள் ஆட்சியை பற்றியும் நாங்கள் சொன்னது. ஏன்னா நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தையும் எங்களுடைய முதல்வரையும் பற்றி சொன்னோம்னா எங்களுக்கு நேரம் போறதே தெரியாது. என்ன பண்றது? ஓம் சக்தி பராசக்தி, எல்லோரையும் காப்பாத்துங்க சக்தி. சரி, நான் நேரடியா எங்களோட தொகுதியோட கோரிக்கைகளுக்கு உள்ளே வந்துடுறேன். மக்கள் கிட்ட சென்று உங்களோட கோரிக்கைகள் என்ன அப்படின்னு நாங்க கேட்டோம். மக்கள் கிட்ட போய் உங்க கோரிக்கைகள் என்ன நாங்க கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை அப்படின்னு. என்ன, எந்த குறையுமே இல்லையா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு குறை கூட இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அடிப்படை வசதிகள் ஏதாவது இருந்தால் தானே அதுல குறை என்று ஒன்று இருக்கும். வசதியா இல்லாத பொழுது எப்படி குறை இருக்கும் என்று